الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ثم لتسألن يومئذ عن النعيم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن أول ما يسأل العبد عنه يوم القيامة من النعيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்தவர் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நாம் சரியாக 29 தராவீகை முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைக்கு தராவீக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். வெள்ளிக்கிழமை பெருநாள் என்றால் நாளைக்கு தராவீக கிடையாது. சனிக்கிழமை பெருநாள் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தராவீக இருக்க அல்லாஹு தஆலா போதுமானது. அல்லாஹு தஆலா நாம் அனுபவிக்கக்கூடிய அருள் வளங்கள், அவன் கொடுத்த நிஅமத்துக்கள், அது குறித்து அல்லாஹ் இப்படி பேசுகிறான்: ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. நாளை மறுமை நாளில் உங்களுக்கு நாம் எதையெல்லாம் நிஅமத்துக்களாக அருள் வளமாக தந்தோமோ அதை பற்றி அனைத்தையும் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மறுமையின் நிகழ்வுகளை பற்றி எடுத்துச் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து இப்படி சொல்கிறார்கள்: இன்ன அவ்வலமா யுஸ்அலுல் அப்து அன்ஹு யௌமுல் கியாமா. மறுமை நாளில் அனைத்து அடியார்களிடத்திலும் அல்லாஹ் கேட்கின்ற முதல் கேள்வி மினன் நஈம், நிஅமத்துக்களை பற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நிஅமத்துக்குன்னா நிறைய காசு பணம் வச்சுருக்கணும், பங்களா இருக்கணும், காரு வசதி, இதெல்லாம் இருந்தால்தான் நிஅமத்து அப்படின்னு பல பேர் பழகி வச்சுருக்கான். அப்படிலாம் கிடையாது. நம்ம பார்க்குறோம்ல கண்ணு, அது நிஅமத்து தான். கேட்குறமே காது, அது நிஅமத்து தான். நடந்து போகிற கை கால், எடுக்கக்கூடிய பொருள் எடுக்கக்கூடிய உதவிக்காக கை, நடக்கிறதுக்கான கால், சாப்பிட்ட உடனே செரிக்கிற செரிமான சக்தி, படுத்த உடனே தூங்குகிற ஆற்றல், இது எல்லாமே நிஅமத்து தான். அல்லாஹ் கொடுத்த அருள் வளம் தான். அல்லாஹ் தஆலா இது குறித்து கேட்பான்: கண்ணை உனக்கு தந்தனே, கண்ணை வச்சு நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டியா, தப்பானதை பார்த்தியா? காதை வச்சு நான் சொன்னமானதெல்லாம் கேட்டியா, தவறானதை கேட்டியா? அதே மாதிரி நடக்கிறது, நல்ல விஷயத்துக்கு போனியா வந்தியா, நல்ல விஷயத்தை கொடுத்தியா எடுத்தியா, இப்படி உறுப்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா இது நிஅமத்தா இல்லையா, இது எல்லாத்தையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதில் முதல்ல வந்தவனே அதான் கேட்பான் அல்லாஹ் தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் நபிமொழி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சரியான பசி, வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை, வெளியே வந்தாங்க. எப்படியாவது சாப்பாடு ஏதாவது பார்ப்போன்ற மாதிரி வெளியே வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க போய் கேட்டாங்க 2 பேர்கிட்டையும், என்ன அப்படி வெளியே உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை யாரும் சொல்ல, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் வீடுகளில் கடுமையான பசி, சாப்பாட்டுக்காக நம்ம எதையாவது பண்ணுவோன்றதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அதான் பிரச்சனை. சரி வாங்க 3 பேரும் போய், அதாவது ஒரு அன்சாரி தோழர் அபு ஹைசம் அப்படின்னு ஒரு பேர், அவர் நல்ல கொடை கொடுக்கக்கூடியவர், நல்ல தானம் தர்மம் கொடுக்குறவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க 3 பேரும் அபு ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போவோம், அவர் ஏதாவது தருவார் சாப்பிடலாம் அப்படின்னு போனான். ஆனால் போனால் வீட்டில் பாய் அவர் இல்லை, வீட்டுக்காரம்மா மட்டும் இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரம்மா திரைமறைவில் இருந்து ரசூலுல்லாஹ் உயர் பெரிய சஹாபாட்டில் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கே அபு ஹைசாம்? அவர் எங்களுக்கு நல்ல தண்ணி மெத்துறதுக்காக கொஞ்சம் தூரத்துக்கு போயிருக்காருன்னாங்க. சரி உட்காந்துருங்க, வந்துடுவார் இப்போ கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
பெருமானார் ஸல்லல்லாஹு நான் அழைக்காமலே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் அழைக்காமலே வந்திருக்கிறாங்க. பெரிய தலகாடு புரியாத சந்தோஷம். உடனே போனார். உடனடியாக பேரிச்சம்பழம் அப்படியே கொலையோட வீட்டில் வச்சிருந்தார். அது வந்து தோட்டம், பேரிச்சம்பழம் தோட்டத்தினுடைய உரிமையாளர். அப்படியே அந்த கொலையை வெட்டி கொண்டாந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சுட்டு இதை அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். அதை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, பழத்தை சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்ட்டார். நேராக போனார், கத்தியை எடுத்தார், ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்தார். உடனடியாக சமைக்கப்படுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள வேக வேகமாக சிறப்பாக சமைச்சு முடிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவங்க 3 பேரும் நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா மினன் நிஅமல்லதி துஸ்அலூன அன்ஹு. ஹாதா இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சோமே, இது வந்து ஒரு பெரிய நிஅமத்து, அல்லாஹ் கொடுத்த அருள். துஸ்அலூன அன்ஹு, இதை பற்றியும் நாளைக்கு மறுமையிலே கேள்வி கணக்கு நம்ம இடத்துல அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொன்னான். யாரோ ஒருத்தர் சாப்பாடு தர்றாருங்க, அதை சாப்பிட்டதுக்கும் கேள்வி உண்டான். சாப்பிட்டீங்களே, அவர் கொடுத்தாரா இல்லையா, அவருக்கு நீ முதல்ல நன்றி சொன்னியான்னு கேட்பான். அல்ல அடுத்து கேட்பான், நான் கொடுத்த அவர் மூலியமா எனக்கு நன்றி சொன்னியான்னு கேட்பான். நன்றினா என்ன? ஏதாவது ஒரு நல்ல அறம், ஒரு நல்ல அமல் செய்கிறதுக்கு பேர் நன்றி. அப்போ கொடுத்தவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அது சின்ன பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் சரிதான், பெரிய பொட்டலத்தில் பிரியாணி தந்தாலும் சரிதான், எந்த உணவு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும், ஒரு கேக்கு, ஒரு சமோசா, ஒரு பஜ்ஜி, ஒரு பிஸ்கட்டு, ஒரு டீ, இப்படி எதை கொடுத்தாலும் சரிதான், நாம் முதல்ல அவங்களுக்கு ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்வாயாக அப்படின்னு செய்யணும். 30 தராவிலையும் நம்ம பாய் டீ பிஸ்கட்லாம் தர்றார். எத்தனை பேர் சுக்குர் செய்கிறோம்? யோசிக்கணுமா இல்லையா? அந்த சுக்குர் அங்கே தவறிட்டேன்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்ய மாட்டான் மனுஷன். அப்போ நாளைக்கு கேள்வியில் மாட்டிக்குவான். பெருமானார் அதான் சொல்கிறாங்க, ஏப்பா இது எல்லாம் நிஅமத்துப்பா, இதுக்கெல்லாம் நாளைக்கு நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு நேரத்தில் சொன்னாங்க, ஏப்பா கேள்வி கணக்கு எதை அனுபவிச்சாலும் அல்லாஹ் கேட்பான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அப்போ வறுமையில் இருந்தாங்க, கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்குலாம் பெருசாக அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாத மதீனாவுடைய ஆரம்ப காலம். அப்போ அந்த நபித்தோழர்கள் கேட்டாங்க, ஐயன் ஐமின் துஸ்அலு, என்ன நேமத்து நம்மகிட்ட பெருசாக இருக்குது, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கப்படும் யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ இன்னமா ஹும அஸ்வதானி, நம்மகிட்ட இருக்கிறதே 2 கருப்பு தான். அப்படின்னா அல்மாஉ வத்தமர், தண்ணியும் பேரிச்சம்பழமும் தான் இருக்குது. தண்ணியும் பேரிச்சம்பழம் தான் சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்தில் பெரும்பாலான உணவாகவே இருந்துச்சு. வேறு எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. பேரிச்சம்பழத்தை கடிச்சுக்குவாங்க, தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான் பசி. காலையிலேயும் அதுதான், இரவுலையும் அதுதான், பசிச்சா எல்லா நேரமும் அதுதான், அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் இருந்தாங்க. அதான் சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன நாங்கள் பெருசாக அனுபவிக்கிறோம்? சரியான ஆடை இல்லை, பெரிய லெவலில் வீடு கிடையாது, பெருசாக சாப்பிட்றதுக்கு மனைவி மக்கள் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, என்கிட்ட என்ன பெரிய நியமத்து இருக்க போது இதுக்கெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்பான்னு சொல்லிங்களே, எப்படித்தான் வாழ்கிறது? எல்லாத்துக்கும் கேள்வின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, இன்னதாலிக்க செய்யக்கூடும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதை பற்றியெல்லாம் விசாரிக்கத்தான் போகிறான் அப்படின்னா. சின்னது பெருசு எதாக இருந்தாலும் விசாரிப்பான், எதையும் விட்டு வைக்க மாட்டான். சின்னது தானே பரவாயில்ல, அதை விட்டு அதை பற்றிலாம் விசாரிக்காத, பெருசாக இருந்தால் மட்டும் அவனை கூட்டிகிட்டு வா அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பானா, ஒன்றும் விடாமல் கேட்பான். ஒன்றும் விடாமல் இதை தந்தானே, அதை தந்தானே, இதை வாங்கினியா, இதை கொடுத்தியா, இதை எடுத்தியா, இதை பார்த்தியா, எல்லாம் கம்ப்ளீட்டாக கேட்பான் அல்லாஹ் தஆலா. அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் கொடுக்குற ஒவ்வொரு நிஅமத்துக்கு நன்றி செய்யுங்க, அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நிஅமத்தையும் நினைத்து அல்லாஹ்வை பாராட்டுங்க, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்க, அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடந்துடாதீங்க. உங்கள் விஷயத்தை கேட்கப்படக்கூடிய கேள்வி கனமாக போய் மாட்டிக்குவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் இப்படி ஒரு நபி மொழி வருது. இதே மாதிரி ரமலானுடைய காலம், அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் பெரிய கோடீஸ்வரர். இன்றைக்கி நம்ம பில்கேட்ஸ்னு சொல்கிறோம்னா இல்லையா, அதை விட பெரிய பணக்காரன். அன்னைக்கு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க ஆலிம்கள் சில பேர், மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு தெரியுங்களா அவர்கிட்ட காசு பணம் இருந்துச்சு? அவர் மௌத்தா போன பிறகு அவருக்கு 4 மனைவி.
அந்த மனைவிமார்களுக்கு 8/1 சொத்து இல்லையா, 8/1 பாகம் மனைவிமார்களுக்கு சொத்து கொடுக்கணும். அப்படி சொத்து கொடுக்கும் பொழுது அவர் சேர்த்து வச்சிருந்த தங்கம் வெள்ளியை பார்த்தா அவ்வளவு நிறைய வச்சிருந்தாராம். அள்ளி கொடுத்தது போக, சும்மா எல்லாம் சேர்த்து வைக்கிறவங்க அள்ளி அள்ளி கொடுத்தது போக மிச்சம் இருந்துச்சு. 8/1 மனைவிக்குன்னு ஒதுக்குனாங்கல்ல, அதை ஒருத்தர் உடைக்கிறார். தங்கத்தை உடைச்சு வெள்ளியை உடைச்சு பங்கு வைக்கிற வேண்டி உடைச்சவருக்கு கையை காப்பு காய்ச்சி போச்சான். எப்படி உடைச்சவருக்கு கையை காப்பு காய்ச்சி போச்சான். அப்போ எவ்வளோ பெரிய திரண்ட சொத்து மனைவிக்கு மட்டும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய பணக்கார வாழும் காலத்தில் இருந்திருப்பாரு. அப்போ எவ்வளவு அள்ளி கொடுத்துருப்பாரு அல்லாவுக்கா, யோசிக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா இதே ரமலானுடைய காலத்தில் அவங்க மகனார் நோன்பு திறக்கிறதுக்குன்னு ஒரு உணவு கொண்டாந்து கொடுத்தார். இதை வச்சு நீங்கள் நோன்பு திறங்க அத்தா அப்படின்னு கொடுத்தார். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அதை பார்த்தாங்க. பார்த்த உடனே தாரை தாரையாக அழுகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்க அந்த வார்த்தை, எப்பா நோன்பு திறக்கிறதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு இருக்கா? அந்த அளவுக்கு நாம் வந்து உயர்ந்துட்டோமா காசு பணத்தில், பொருளாதாரத்தில்? இது என்னப்பா ஆச்சரியமாக இருக்கு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா இவருக்கு மௌத்தா போன போது கஃனுக்கு கூட ஆடை இல்லையப்பா, அரை முறைமால அவரை மண்ணுக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணோம். அப்படி ஒரு வறுமையின் காலம் நம் காலத்தில் இருந்துச்சு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அசதுல்லா, அல்லாவின் சிங்கம்னு சொல்ற மாதிரி அந்த மனிதர் மௌத்தா போனது போது கூட அவரை வச்சு அடக்கம் பண்றதுக்கு போதிய ஆடை இல்லையப்பா. அவ்வளவு வறுமையான காலத்தில் நாம் வாழ்ந்துவிட்டு நோம்பு திறக்கிறதுக்கு கூட ஸ்பெஷலாக கஞ்சி மாதிரி கொண்டாந்து நீ கொடுக்குறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, கத் ஹஷீனா அன் தக்கூன ஹசனாத்துனா ஜில்தலனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாம் பயப்பட வேண்டி இருக்குதுப்பா, நாம் பயப்பட வேண்டி இருக்குதுப்பா. நாம் செஞ்ச ஒவ்வொரு நல்லறத்திற்கும் நன்மைகளுக்கும் நற்காரியங்களுக்கும் இங்கேயே அல்லாஹ் கூலியை கொடுத்து முடிச்சிருவான் போல இருக்க, மறுமையில் ஒன்றுமில்லைன்னு சொல்லிடுவான் போல இருக்க அப்படின்னு பயந்துட்டு கஞ்சியை எடுத்துகிட்டு போயிருந்தான். சாப்பிட வேணாம் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ட்டாங்க. இது ஞாபத்து, இதையெல்லாம் நான் அனுபவிச்சு அல்லாட்ட போய் பதில் எப்படி சொல்கிறது? வேணாம்ப்பா எடுத்துகிட்டு போப்பான்டா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்குள்ளே போய் பார்த்தா நல்ல பொரிச்ச இறைச்சிகள்லாம் இருந்துச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்த உடனே அழுதாங்க. நாம் பார்த்த உடனே உப்பு இருக்கா உரப்பு இருக்கா ருசி பார்த்துருவோம் இல்லையா? எந்த கடையில் வாங்கினது, யார் ஆர்டர் பண்ணது, இந்த கடையாக இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த ஹோட்டலாக இருந்தால் நல்லா இருக்குமேண்டு. ஆனால் பார்த்த உடனே அழுதாங்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எப்போ உணவுல இவ்வளவு வகையான உணவு இல்லாமல் இருக்கு, இதையெல்லாம் சாப்பிட்டு அல்லாட்ட போய் எப்படிப்பா பதில் சொல்றது அப்படின்னு கேட்டாங்களாம். இன்னைக்கு நம்மளை யோசிக்கிறேன், நோன்பு திறக்கிறதுக்கு தப்பாக எடுத்துக்கப்படாது. நோன்பு கஞ்சி, வடை, சமோசா, பப்ஸு, பழம், ஜூஸு இல்லை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு இருக்குது நோன்பு திறக்க மட்டும். அதுக்கப்புறம் இஷாவுக்கு பிறகு சாப்பாடு, அதன் பிறகு தஹஜ்ஜுதில் சொல்லவே வேண்டாம். பறக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, நடக்கிறது எல்லாம் சகலமும். இதையெல்லாம் வச்சாதான் நமக்கு சகரே போகுது இல்லையா? ஒரு நாள் தயிரானமோ புளியானமோ வச்சுட்டா இன்னைக்கு தயிர் குழம்பா, இன்னைக்கு புளியானமோன்னு கேட்குற மாதிரி மனநிலை இருக்குது. 30 நாளும் வெஜிடேரியன் விட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டா தான் சகரு, நான்வெஜ்ஜோட நோன்பு திறந்தால் தான் இஃப்தாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்ற ஒன்றுக்கும் கேள்விக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். ஒரு வடை தான், 10 ரூபா உள்ள வடை தான், அதை திங்கிறதுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும். இந்த வடை யார் கொடுத்தவங்களுக்கு நியாயமத்தை நன்றி செஞ்சியா, அது ஹலால் தெரியுமா, ஹராமாக இருந்தால் பிரச்சனையாச்சே, சாப்பிட்டது நீ அமல் செஞ்சியா, இது எல்லாம் நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்படிங்கிறத தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. நாம் இன்னைக்கு நிறைய பேர் சொகுசான காரில் பயணிக்கிறோம். கார் இருந்தால் ஒரு கெத்து, சொந்த வீடு இருந்தால் ஒரு கெத்து, அதுவும் மெத்த குஷன் மெத்த. நாம் வச்சுருக்க வாகனம் 2 வீலர் இருந்தாலும் ₹1,00,000 பெருமானம் உள்ளது. இது எல்லாத்துக்கும் நாளைக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது, பதில் சொல்லாமல் நகர முடியாது. எந்த அளவுக்கு உலக வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கிறோமோ அவங்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்லாமல் நகரவே முடியாது அல்லாட்ட. இதையெல்லாம் நினச்சி தான் பல சஹாபாக்கள் எதையும் பெருசாக அனுபவிக்காமல் அப்படியே விட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னாங்களா இல்லையா? எத்தனையோ நபி தோழர்களுக்கு காசு பணத்தை வந்து கொட்டும் பொழுது முதல்ல தூக்கிட்டு போ,
இதை நான் எடுத்து அனுபவிச்சுன்னா எப்படி பதில் சொல்லி தப்பிக்க முடியும் அல்லாட்ட? இதெல்லாம் வேணாம். அரையும் குறையுமாய் இருந்து வாழ்ந்துட்டு போயிடுறேன். அரையும் குறையுமான ஆடை, அரையும் குறையுமான உணவு, அரையும் குறையுமான இருப்பிடங்கள், வீடு வசதி, இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. சாப்பிட்டாத்தான் நாள் கிடக்கும், சாப்பிட்டாட்டி நாள் கிடக்காதுன்னு கிடையாது. எப்படியா இருந்தாலும் நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து கொண்டுதான் போக போகிறது. அப்படிங்கிறனால நிறைய நியமத்தை அனுபவிக்கிறாங்களே காசு பணம் உள்ளவங்க, நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லாமல் போக முடியாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஆறுதல் சொன்னாங்க ஏழைகளை பார்த்து, யதுகுலுல் ஃபுக்கராஉல் ஜன்னத கப்ல அக்னியாஇ பி 500 ஆமி. இந்த நியமத்துக்களை நிறைய அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா பணக்காரவங்க, இவங்களை விட நியமத்துக்களை பெரிதாக அனுபவிக்காத ஏழைகள் 500 வருடத்திற்கு முன்பு சொர்க்கம் போய் விடுவார்கள். ஏன்னா நிறைய நீ அனுபவிச்சிருக்கல, இங்கே வா, கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் சொர்க்கம். நல்ல மனுஷனாக இருப்பாருங்க, நல்ல மனுஷனாக இருப்பார். ஹாஜியார் காசு பணத்தோட, வீடு வசதியோட, சொத்து சொத்தோட நல்லா வாழ்ந்தார் தான், இல்லை மறுக்க முடியாது, நல்லா வாழ்ந்தார். ஆனால் நல்ல மனுஷன்தான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, இங்கே வாங்க ஹாஜியார், நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க, இந்த வீடு, இந்த வாசை, இந்த காரு, இந்த பங்களா, வீட்டில் போட்டிருக்க ஃபேனு, லைட்டு, டைல்ஸு, லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி 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 அவர் ரொம்ப டயர்டாகிடுவார். ஆனால் அவர் முன்னாடி ஒரு ஏழை வருவான், அவர்கிட்ட சில நேரத்தில் ஜக்காத்து வாங்கி சாப்பிட்ருப்பான். அவன் அசால்ட்டாக அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போயிட்டே இருப்பான் சொர்க்கத்துக்குள்ளே, அசால்ட்டாக சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டே இருப்பான். எப்படி? 500 வருடத்திற்கு முன்பே அவன் சொர்க்கம் போய் விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமிதியிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்க, திருமதியில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே ரசூலை அடுத்து சொல்லுவாங்க, 500 வருஷம் சும்மா நினச்சிக்கிட்டீங்களா, நமக்கு கடந்து போது 500 வருஷம் இது மாதிரி நினச்சிங்களா? இல்லைப்பா, அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது 1000 வருடத்திற்கு சமம். அச்சாம் பாருங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாட்ட மறுமையில் மௌத்தா போன பிறகு நம்ம இங்கே 1000 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அல்லாட்ட ஒரு நாளாம். ஏறக்குறைய அல்லாஹ்வுடைய கணிப்பு படி பார்த்தோம்னா நமக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் 1.5 நாள் தான் வித்தியாசம். அப்படி தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கணிப்புப்படி பார்த்தா 1000 நாளுங்கிறது அல்லாஹ்ட ஒரு நாள். அப்போ 500ங்கிறது அரை நாள், 1500 வருடம் ஆயிருக்கு. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் 1.5 நாள் தான் வித்தியாசம். ஆனால் ரசூலா எப்போ மூத்தானாங்க, நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் யோசிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறது, ரசூல்லா சொல்கிறது, அல்லாஹ்வுடைய நாளில் 500 வருடங்கள். அல்லாஹ்வுடைய நாளில் 500னா என்னெல்லாம் முடியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 7 அசால்ட்டாக சொர்க்கம் போயிடுவான். இந்த பாய் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும். அதனால இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், உன்கிட்ட காசு பணம் இருக்குன்னா பெருமை அடிக்காத, மாட்டிக்க போகிறேன்னு அர்த்தம். நீ மாட்டிக்க போகிறேன்னு அர்த்தம். கார் வாங்கியிருக்க, பென்ஸு காராக இருக்கட்டும், மற்ற காராக இருக்கட்டும், லக்ஸுரியான காராக இருக்கட்டும், எந்த கார் வாங்கினாலும் பெருமை அடிக்காத, இதுக்கெல்லாம் அல்லாட்ட பதில் சொல்லணும். சைக்கிளில் போகிறான் பாருங்க, அதுக்கு பரவாயில்லன்னு அர்த்தம். சில பேர் சைக்கிளுக்கே வழி இல்லாமல் நடந்து போகிறான் பாருங்க, அவன் பரவாயில்ல சைக்கிளில் போகிறவனுக்கு. இப்படி தான் பார்க்கணும். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதாவது கால் இல்லைன்னு கவலைப்படாதப்பா, இது செருப்பு இல்லைன்னு கவலைப்படாதப்பா, சில பேர்த்துக்கு காலே இல்லாமல் இருக்குப்பா. எப்படி? செருப்பு இல்லைன்னு கவலைப்படாத, சில பேர்த்துக்கு காலே இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி நியமத்துக்கள் இருக்கு இல்லையா, நியமத்துக்களை அனுபவிக்க பதில் சொல்லணும். அதனால தான் ஏழைகளாக சின்ன வீடுகளில், வாடகை வீடுகளில், வாடகையே கொடுக்க முடியாத அளவு கஷ்டங்களில், சாப்பிடாமையும் உடுத்தியும் உடுத்தாமையும் ரொம்ப சிரமமாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போயாத்துனா ராஜா மாதிரி சொல்லும், ராஜா மாதிரி சொல்லும். பெருசாலாம் கேள்வி இருக்காது, அது பாட்டு கடன்னு ஓடி போயிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சொர்க்கத்துக்குள்ள மெஹராஜில் போகும்போது எட்டி பார்த்தோம்ப்பா, சொர்க்கம் எந்த அமைப்பில் இருக்குன்னு. அங்கே பார்த்தா உலகத்தில் யாரெல்லாம் ஏழைகளாக வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய பெரும்பகுதி பட்டா போட்டு அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருக்கான், இந்த உலகத்தில் ஏழையாக வாழ்ந்தான் பாருங்க, ஒரு கையால் நிலத்துக்கு கூட வசதி இல்லாமல், பட்டா இல்லாமல், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடங்களும் பண்ட மாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வாடகை வீட்டில் ஓடுறான் பாருங்க, அரையும் குறையுமா உடுத்திருப்பான் பாருங்க, துணி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பான் பாருங்க, அவனுக்கு தான் சொர்க்கத்தில் பட்டா போட்ட இடம் கிடைக்குங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு தான், ஏழைக்கு தான். ஏழைகள் நிறைய அப்படின்னா பணக்காரன் கொஞ்சம்னு அர்த்தம். எப்படி? பணக்காரன் கொஞ்சம்னு அர்த்தம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சாங்களா இல்லையா, இறைவா என்னை ஏழையை போல வாழ வைப்பாயாக. எப்படி? என்னை ஏழையை போல வாழ வை. எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பணக்காரனமான என்னை வாழ வைன்னு கேட்டதில்லை. அல்லாவே ஒரு முறை கேட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஜிப்ரீல் மூலியமாக, முஹம்மத் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஆட்சி அதிகாரம் தரப்பட்ட நபியாக இருக்க விருப்பமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல பெரிய ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அதோட நபியாக இருக்க விருப்பமா, அல்லது சாதாரணமான மனிதனாக இருந்து ஒரு இறை தூதராக நபியாக இருக்க விருப்பமா அப்படின்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் பெரிய படோடபத்தை தேர்ந்தெடுக்காம சாதாரண அடியானாகவும் அதே நேரத்தில் இறை தூதராகவும் நான் இருக்க வேண்டும். அப்துகு ரசூலுகு ரசூலா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சாதாரண அடியாரனாக இருக்கணும். நியமத்துலாம் என்கிட்ட பெருசாக இருக்கக்கூடாது, நியமத்துலாம் பெருசாக இருக்கக்கூடாது, ஆனால் நான் இறை தூதராக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே துவா செய்கிறாங்க அல்லாட்ட, ஏய்வா ஒரு நாள் உன்கிட்ட துவா செய்யணும், நீ எனக்கு சாப்பாடு தரணும், மறாவது நான் பட்னியாக இருக்கணும், பசி தாங்க முடியாமல் அடுத்த நாள் உன்கிட்ட நான் கையேந்தி கேட்கணும், அப்புறம் நீ சாப்பாடு தரணும். எப்படி கேட்டாங்க? தினந்தோறும் பசிக்காத அளவுக்கு நான் இருக்கணும்னு கேட்கல. ஒரு நாள் தான் சாப்பிட்றேன், அந்த சாப்பாடு வயிற்றில் இருந்து செரிச்சு கடுமையாக பசி எடுக்கணும், மீண்டும் அடுத்த நாள் நான் உன்கிட்ட கேட்கும் போது நீ தரணும். அப்படின்னா கொஞ்சமாக தான் அர்த்தம். இன்னைக்கு நாம் யாராவது அப்படி துவா செய்வோமா? முடியாது. இறைவா நம்ம பக்கத்தில் வீடு வாசம் வாங்கிட்டான், எனக்கும் அதே மாதிரி வீடு, அதே மாதிரி அவன் கார் வாங்கிட்டான், அதே மாதிரி காரு, அவன் வந்து பைக் வாங்கிட்டான் 1.5 லட்சம் ரூபாயில், அதே மாதிரி பைக்கு. இந்த மாதிரி அடுத்தவன் பார்த்து 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 எனக்கு அது வேணும் இது வேணும் அல்லாட்ட கேட்குறோம். கேட்கறது அல்லாஹ் தப்புன்னு சொல்லலை, கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது, ஆனால் அதுக்கு பதில் சொல்லணுங்கிறான் அல்லாஹ். அவ்வளவுதான். கேட்டால் தந்துடுவான், ஆனால் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், எங்கள் உலகத்தை பெருசாக கேட்டுறாத, மறுமையவே பெருசாக கேளுங்கிறான். மறுமையவே பெருசாக கேளு. எப்படி கேட்கணும்? உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்களே. பெரிய பணக்காரனாக இருக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும் கேட்காத, அல்லாட்ட மறுமையை பற்றியே நிறைய கேளு. அதனையும் டாப் அப்படின்னு கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளு. காரணம் அந்த சொர்க்கத்தில் தான் நபிமார்கள் வாழ போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட பெரிய பெரிய நபிமார்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இறைவன் நெருக்கத்தை பெற்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் வசிக்கும் இடம், அவர்களான பங்களாக்களும் மாளிகைகளும் தயார் நிலையில் இருக்கும் இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதனால் நீயும் அதை கேளுன்றாங்க. மறுமையை கேளு நிறையா, ஒரு துனியாவை பற்றி பெருசாக கேட்காத. அப்படி கேட்டு அல்லாஹ் கொடுத்தான்னா நாளைக்கு மறுமையில் எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குங்கிறான். எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. அதனால் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் உன்னை ஏழையாக படைச்சிருக்கானா கவலைப்படாத, மறுமையில் வேகமாக சொர்க்கம் போயிடுவேன். அல்லாஹ் உன்னை பணக்காரனாக படைச்சிருக்கானா நீ நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போகிறது 2ஆம் பட்சத்தில் நீ நிறைய கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். தப்பிக்கணுமா? நிறைய அல்லாஹ் வழியில் கொடுத்துரு, அல்லாஹ் வழியில் நிறையா கொடுத்துரு. அல்லாட்ட கேட்பான், இதெல்லாம் தந்தேன்ட்டு, நீ கொடுத்தது உண்மை, இந்த பாரு நான் அள்ளி தந்துட்டேன். ஏட்டில் எழுதி வச்சிருக்கேன்ல, மலக்குமார்கள் எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா, அதை வாசி. அல்லாட்ட கேட்கலாம், எதை உனக்கு தானே தந்திருக்கேன், நீ கொடுத்ததை உனக்கே கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது மார்க்கம் வந்து ஏழைகளுக்கு ஒத்தடமாக நீ ஏழை நினைச்சு சங்கடப்படாதப்பான்னு சொல்லிருச்சு. பணக்காரர்களுக்கு காசு பணத்தை அல்லாஹ் தந்தானா அதை நீ வந்து அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிச்சு உன்னுடைய கேள்வி கணக்கெல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்க அப்படின்னு சொல்லுது. அப்போ கொடுத்த ஒவ்வொரு நிஅமத்துக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாமல் யாரும் சொர்க்கம் போக முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அல்லாஹ் நாளைக்கு நம்மிடத்தில் கொடுத்த நிஅமத்துக்களுக்கு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விகள் எல்லாம் லேசான கேள்விகளாக கேட்பானாக. விரைவிலேயே சொர்க்கத்திற்கு செல்லும் நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.